சோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த நாளுக்கான நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் கத்தாமே நம் தலைமையாக மூலமாய் இந்த புதிய சபையை ஸ்தாபித்து இந்த பூமியிலே ஸ்தாபித்து 54 முடிய செய்து 54 பிரவேசி கத்தருக்கு செய்திருக்கார். ஹல்லேலூயா. அவருடைய கத்தாமே இம்மட்டுமா இந்த புதிய சபையை கத்தர் 54 போஷித்து பராமரித்து பார்த்து பசுத்துவாய் வளர்த்தி சகல தீமித்து விலைக்கு பாதுகாத்து கரைத்திரை பிள்ளை போக்கி பசுத்தமாய் தேவனுக்கு ஜீவிக்க கத்தர் நாட்டிலும் மட்டுமாய் சபையை நடத்தி இந்த சபை ஆசத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே அந்த புதிய சபை 56 ஆண்டுகளுக்காக கத்தர் நன்றி செலுத்துகிறேன். இந்த 56 ஆண்டு நிறைவிழாவும் இந்த புதிய சபையோட இந்த 56 ஆண்டு நிறைவிழாவிலும் நாம் தேவ சனியாத்து வந்து ஏதோ நாளை கடத்தி விடாபடிக்கு தேவ சனியாத்து வந்து கத்தர் குறித்து போச்ச விசேஷமாய் கத்தர் சபை 56 போஷத்துக்காக நன்றி செலுத்த கத்தர் நமக்கு நமக்கு கிருபை இறக்க பாருக்காய் கத்தர் சோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை சேர்ந்த அடியானும் கத்தர் இந்த பாக்கியத்தை குத்தமிக்க தேவ நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த 56 புதிய சபையோட 56 நிறைவிழாவிலும் கத்தர் நம்ம கொடுக்குற வானவனாவை நாம் பூசித்து கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நாம் பலப்பட்டு நாம் தேவாசம் பெற்றுக்கொள்வோமாக. நாம் கையில் வேதம் திறந்து ஒரு சில வசனம் வாசித்து நாம் கத்தர் ஆவியிலே நிறைந்து வசனத்தை நாம் பலப்பட துவாவை நமக்கு உதவி செய்வதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் 1 நிருபம் 16 வசனம் 13 ஒருத்தர் வாசிக்கலாம். அதாவது 1 கொரிந்தியர் 16:13 வாசிக்கலாம். கொஞ்சம் சவுண்ட் போட்டு 1 கொரிந்தியர் 16:13. சகோதரரே விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. அப்போஸ்தலர் பவுல் கொரிந்திய சபைக்கு திடப்படுத்த முடியாத நிருபங்கள் எழுதுகிறார். அதிலே ஒரு வாக்கியத்தை இங்கே பார்க்கிறோம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்பது தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. சபையை திடப்படுத்த முடியாது. அப்போஸ்தலர் பவுல் ஆங்காங்கே தாம் சார்ந்த சபைகளுக்கு ஒரு திடப்படுத்த முடியாத வார்த்தைகள் எழுதுவார். அதிலே இங்கே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? திடன் கொள்ளுங்கள் சொல்ல வார்த்தையை பார்க்கிறோம். விசுவாசம் தெரிந்ததுதான், விழித்திருந்தது தெரிந்ததுதான். புருஷராக வேறு சப்ஜெக்ட் இருந்தாலும் பார்ப்போம். இங்கே நம்ம இன்னைக்கு நாட்டில் நம்ம தியானிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்மளை திடப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, திடன் கொள்ளுங்கள். புதிய சமாய் நம்ம என்ன செய்கிறோம்? 54 முடிந்து 17ஆம் ஆண்டுகளை பிரவேசிக்கிறோம். இந்த வருடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? திடன் கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதாவது அப்போஸ்தலர் பவுல் இந்த வார்த்தைகளை திடன் கொள்கிற வார்த்தைகளை எழுதுகிறார். நிறைய இடத்துல எழுதுகிறார். அதாவது இந்த வார்த்தைகளை நிறைய இடத்துல எழுதும்போது ஒவ்வொருத்திலையும் ஒவ்வொரு மொழிபெயர்ப்புல ஒவ்வொரு அர்த்தத்தை சார்ந்ததாக இருக்குது. எப்படின்னா பி ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு இடத்துல பார்க்குறோம் பைபிளில், திருக்குறள் வார்த்தை ஆங்கிலத்தில். அதே திருக்குறள் இன்னொரு இடத்துல பி ஸ்ட்ரென்தன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு இடத்துல பி கம்ஃபர்டபுள் என்று சொல்லி பார்க்குறோம். இன்னொரு இடத்துல பி கரேஜ் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு பி என்கரேஜ்மெண்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு பி சீர் என்று சொல்லி பார்க்கிறோம். மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க, திடமா இருங்க என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி திடன் கொள்கிற வார்த்தைக்கு பல அர்த்தத்தை நாம் இங்கே இங்கிலீஷ் வேதாகமத்தில் பார்க்க முடியும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே அப்போஸ்தலர் பவுல் ஏன் திடன் கொள்கிற வார்த்தைகளை பயன்படுத்தினார்? நல்ல ஸ்ட்ராங்கா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மொழி சொல்லுவோம். திடன் கொள்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்தினார் என்று சொன்னார், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களையும் தம்முடைய நம்பி வந்த ஜனங்களையும் அவர் திடன்கள் சொல்ல அதிகமாய் அவன் பலப்படுத்தும் போது அவன் வார்த்தை என்ன சொல்லி பயன்படுத்தினார்? திடன் கொள்ளுங்கள் சொல்ல பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களையும் தம்மை நம்பி வந்த விசுவாசங்களையும் அநேகருக்கு அவர் பலப்படுத்தும் போது அவர் சொன்ன வார்த்தை என்னவாகும்? திடன் கொள்ளுங்கள் சொல்லி என்று சொல்லி சொன்னதை சொல்லி பார்க்கிறோம். அதே தம் சீசராய பவுல் என்ன சொல்றார்? அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், அதே வார்த்தையை சொல்லி திடப்படுத்துறார். இயேசு சொல்லுற மாடல் ரோல் தான் என்ன செய்யறாங்க இங்கே அப்போஸ்தலர் பவுல் கடைப்பிடிக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. மத்தேயு 14:27 வாசிங்க. யாரும் வாசிங்க. மத்தேயு 14:27 ரெண்டு வாசிமா. அவரோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. பயப்படாம சொல்ற வார்த்தைக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்னது? திடன் கொள்ளுங்கள். இன்னும் அதை வாசிக்கும் போது தெரியும் எத்தனை திடன் கொள்ள இயேசு பயன்படுத்தினான்னு சொல்லி. நிறைய இடங்களில் பழைய புதிய பார்த்தீங்கன்னா திடன் கொள்ள வார்த்தை நிறைய பயன்படும். தேவனுடைய ஜனங்கள் பலப்படும் முடியாய் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? திடன் கொள்ள. ஹல்லேலூயா. அப்படியே இன்னும் நம்ம இந்த 57 ஆண்டு புதிய சபைக்கு கத்த சொல்ற வார்த்தை என்ன?
திடங்கொள்ளுங்க. பி கம்ஃபர்டபிள், பி ஸ்ட்ரென்த், பி என்கரேஜ், பி கரேஜ், பி சீல். ஹalleluya. கர்த்தருக்குள் நீங்க திடமாக வேண்டும் சொல்லி கர்த்தர் நமக்கு திடப்படுத்துகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது புதிய ஏற்பாடு மட்டும் திடங்கள் வார்த்தையை பயன்படுத்தவில்லை, பழைய ஏற்பாடுகளிலும் கூட பரிசுத்தவான்கள் வார்த்தை பயன்படுத்துகிறார். 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் போது அந்த ராஜா சொல்றார், அது இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து அந்த எதிராளிகள் போராடிக்கும் போது அவர் சொல்ற முதல் வார்த்தை என்னன்னா, தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் முதல்ல என்ன பார்த்தோம்? புதிய ஏற்பாடு என்ன பார்த்தோம் சிஸ்டர்? புதிய என்ன பார்த்தோம்? திடம் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொன்னார். கர்த்தர் கூட இருக்கிறத அங்கே காண்பித்தார். இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, திடங்கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்கு நலமானதே செய்வார் என்று சொல்லி அந்த ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட சேர்ந்து போரிடும்போது சொன்ன நல்ல வார்த்தையாகும். அவர் சொன்ன வார்த்தை வந்து திடங்கொள்ளுங்கள் என்று தான் சொன்னார். வாசிக்கலாம். தைரியமாயிரு, பி கரேஜ், நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் தேவனுடைய பட்டங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவு. ஹalleluya. நல்லா கேட்டுங்க. சொன்ன வார்த்தை என்ன? தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனங்களுக்காகவும் நம்முடைய பட்டங்களுக்காகவும் நம்முடைய சபைகளுக்காகவும் நாம் திடம் கொள்வோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை நமக்கு செய்வார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. 53ஆம் ஆண்டின் புதிய சபையில் நம்ம என்ன செய்வோம்? திடம் கொள்வோம். காரணம், நம்ம ஜனத்துக்காகவும் நம்முடைய பட்டணங்களுக்காகவும் நாம் என்ன செய்வோம்? திடம் கொண்டு எழுதியிருப்போம், தைரியமா இருப்போம். கர்த்தர் தமது பார்வைக்கு என்ன செய்வார்? நலமானதையே செய்வார். இங்கே திடம் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பரிசுத்தவான்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்துகிற சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அப்ப இயேசு திடங்கொள்ளுங்கள் சொல்ல ஒரே வார்த்தைனாலே அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியர் நிருபத்தில் என்ன செய்றார்? திடங்கொள்ளுங்கள் சொன்னார். அந்த காலத்துல ராஜாவும் மக்கள் என்ன செய்றார்? திடங்கொள்ளுங்கள் சொல்றார். இப்ப அது வழியா வந்து நாமளும் உங்களுக்கு என்ன சொல்ற வார்த்தை இந்த வருஷத்திலே? திடங்கொள்ளுங்க. ஹalleluya. Be courage, be strengthened, be strong. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாங்க. திடங்கொள்ள முடியாத கர்த்தர் மத்தியில் ஆயத்தப்பட்டிருக்கிறார், ஆயத்தமாகிறார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் அந்த காரியத்தை நாம் கொஞ்சம் அழுத்தி தியானித்து நம் ஆவிக்கிற வாழ்க்கையில் பலப்படுவோமாக. வாசிக்கலாம். இப்போ திடப்படணுன்னு கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் திடம் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டா எப்படி திடம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு 5 விதமான காரியங்களே இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்கள் திடம் கொண்டு சொல்லும் போது என்ன செய்தார், அவன் திடம் கொள்றதுக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்றத நாம் ஒரு 5 பேரை பார்க்க போகிறோம். அந்த 5 காரியத்தை பார்க்கிறோம். 5 காரியத்தை பார்க்க போகிறோம். அந்த 5 காரியத்திலே அவர் திடம் கொள்ளும் என்று அவர் பூமியில் இருக்கும்போது சொன்னார். திடம் கொள்ளும் போது அவர் எதை காரணத்தை மைண்டில் வச்சு திடம் சொன்னார், அதை எப்படி அவர் திடப்படுத்தினார், எதை கொண்டு திடப்படுத்தினார், திடம் கொண்ட என்ன ஆகும் என்கிறதே நம்ம ஒரு 5 காரியங்களாக நம்ம பார்ப்போம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. முதலாவது வாசிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவரோட பல்லம் திடம் கொள்ளும் போது அவரோட பல்லமை நம்ம என்ன செய்யும்? நிரப்பும். இல்லைன்னா தேவனுடைய வல்லமை நம்மளை என்ன செய்யும்? திடம்பட வைக்கும். எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் திடம் கொள்ளுங்க என்று சொன்னால் என்ன செய்யும்? வல்லமையால் உங்களை அவர் நிரப்ப போகிறேன்னு சொல்லி அர்த்தம். அவருடைய வல்லமை நம்மளை என்ன செய்யும்? திடப்பட வைக்கும். வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். மத்தேயு 9:22. அவருடைய வல்லமையானது நம்மளை திடப்படுத்தும். அதனால் தேவன் என்ன சொன்னா, நீ திடம் கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த வல்லமையை அவங்களுக்கு கொடுத்து திடங்கொள் என்று சொல்லி சொன்னார். அப்படியே கர்த்தர் இந்நாட்டில் நாம் திடம் கொள்ள முடியாது. கர்த்தர் வல்லமை நமக்கு அளிப்பாராக. ஆமென். ஹalleluya. வாசிக்கலாம். மகளே திடங்கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்நேரம் முதல் அவ ஸ்ரீ சொஸ்தமான. இந்த வசனம் வாசிங்க. வல்லமை புறப்பட்டது. அவள் அந்த பெரும்பாடோட ஸ்திரீ தொட்டாள். தொட்ட உடனே சொன்ன வார்த்தை என்ன சொன்ன தெரியுமா? யார் என்ன தொட்டது, எந்த பாவி என்ன தொட்டது, என் அனுமதியம் தொட்டது, என் அப்பா என்ன தொட்டது அப்படிலாம் கேட்கல. கர்த்தர் சொன்னதுன்னா வல்லமை புறப்பட்டுச்சு. இப்ப என்ன செஞ்சிரு? திடங்கொள்ள. கர்த்தருடைய பவர் உங்க மேல வரும்போது, கர்த்தருடைய வல்லமை வரும்போது நீங்க திடப்பட்டு ஸ்ட்ராங்கா நிற்பீங்க. ஹalleluya. நீங்க திடப்பட வேண்டும். கர்த்தருடைய வல்லமை வேண்டும். வல்லமைக்காரி என்ன செய்யணும்? வஸ்திரத்தை ஓடுறதுனால நீ என்ன செய்யணும்? தொட வேண்டும். வஸ்திரங்கிறது இங்கே எதை சொல்றதுங்க? ரட்சிப்பு வஸ்திரம் என்று சொல்லிக்கலாம். அல்லது ஆலயத்துடைய வஸ்திரம், மகிமையினுடைய ஆலயத்தோட மகிமை வஸ்திரத்தவங்களால் 3 சொல்லி பார்க்கலாம். ஆலயத்தை தொட்டால் சரி, இயேசு சரீரத்தை தொட்டால் அர்த்தம்னா சரி, ரட்சிப்பில் நீங்கள் உள்ள வந்தால் சரி, எப்படி வேணாலும் வஸ்திரத்தவங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த 3 காரியத்திலே. அப்போ வஸ்திரத்தை ஓடுற தொற்றலாகிலும் அவர் வல்லமை நினைச்சலுமே பெற்றுக்கொள்ளுங்கிற விசுவாசமுள்ள ஸ்திரீ வந்தாள். வந்து என்ன செய்ய பார்த்தீங்களா? வந்த உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, திடன்கொள், விசுவாசம் ஒன்னே ரட்சித்தது, சமாத்துல போன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக.
ஆகையினாலே இங்கே நீங்கள் திடன் கொள்றதுக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு என்ன செய்யுது? பயன்படுது. 5 நம்ம காரியம் நீங்கள் திடன் கொள்றதுக்கு பயன்படுறது. ஃபர்ஸ்ட் என்னதுங்க? கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யுது? நீங்கள் திடப்படுறதுக்கு என்ன செய்யுது? பயன்படுது. இங்கே பாருங்க, கர்த்தருடைய வல்லமையானது நீங்கள் திடப்படுறதுக்கு என்ன செய்யணும்? பயன்படுது. ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. 2வது காரியம், தேவனுடைய பிரசன்ஸ் நாம் திடப்படுறதுக்கு பயன்படுகிறது. அதாவது மத்தேயு 14 அதிகாரம் 27 வாசிக்கலாம். மத்தேயு 14 27 வேற வாசித்த வசனம் வாசிக்கலாம். இந்த சப்ஜெக்ட்ல வருது. மத்தேயு 14 27. உடனே இயேசு அவங்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்ன அர்த்தம்? நான் பக்கத்துல இருந்துட்டேன், வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேவ சமூகம் நமக்கு வந்துட்டுன்னு அர்த்தம். அதாவது இங்கே ஆங்கிலத்தை எழுதுக்கு தெரியுமா? திடன் கொள்றதுக்கு அவர் பயன்படுத்துகிற 2வது காரியம் என்னன்னா தேவனுடைய பிரசன்ஸ். ஹalleluya. தேவனுடைய பிரசன்ஸ்ல நீங்க வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுருவீங்க? திடன் கொள்ளுங்க. நான் அடிக்கடி ஆலயத்துக்கு இங்கே வாங்கலாம்னு சொல்ற ரீசன் இங்கே பல பேர் துதிக்கும் போது தேவனுடைய பிரசன்ஸ் இங்கே உண்டாகும். தேவனுடைய பிரசன்ஸ் இங்கே உண்டாகும். எல்லாரும் என்ன செய்வாங்க? திடன் கொள்ளுங்க. ஹalleluya. பயப்படாதே, நான் தான் சொல்றேன். நான் தான் அர்த்தம். தேவன் கூட இருக்கிற அர்த்தம். தேவ சமூகம் நம்ம கூட இருக்கிற அர்த்தம். விசேஷமா தேவனுடைய பிரசன்ஸ் நம்ம கூட இருக்கிற அர்த்தம். ஹalleluya. அப்ப நீங்க திடப்பட வேண்டும்னா தேவனுடைய பிரசன்ஸ் நமக்கு வேணும். அல்லது தேவனுடைய பிரசன்ஸ் வச்சு நாம் திடப்படலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே இயேசு கிறிஸ்து நாம் திடப்பட முடியாது. அவர் நமக்கு அளிக்கிற காரியம் என்ன? அவர் பயன்படுத்துகிற காரியம் என்னன்னா அவருடைய பிரசன்ஸை நம்ம தருகிறார். ஹalleluya. அவருடைய சமூகத்தை நமக்கு தருகிறார். அவர் கூட இருந்து நம்மளை ஆப்ரேட் பண்ணுறார். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சிருவாங்க? திடன் கொள்ளும். பெரும்பாலும் நீங்கள் ஒரு காரியத்தை இப்போ இந்த காரியத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நாம் பெரும்பாலும் ஒரு சிறு பிள்ளைகள் ஒரு காரியத்தில் செய்யும்போது அவங்களுக்கு உற்சாகப்படுத்தும். படி என்று சொல்லுவோம், நல்ல உற்சாகம், விளையாட சொல்லுவோம், நல்லா சாப்பிடு, இந்த மாதிரி காரியம் என்னெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா? நீ சாப்பிடுப்பா, அப்பா கூட இருக்கிறேன் அப்படிமா. அப்படி தானே? நீ சாப்பிடு, அப்பா கூட இருக்கிறேன் அப்படிமா. ஒரு ஹோட்டலில் சொல்ல மெல்ல சாப்பிடு, அப்பா கூட இருந்து உன்னை சாப்பிட வச்சு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்கூல் கூட்டு போனால் இந்த வண்டியில் ஏறு, தைரியமாக நான் கூட இருக்கிறேன், வா பத்திரமா நான் விட்டுறேன் அப்படின்னு ஒரு ஆறு வார்த்தை சொல்லுவோம். எப்படின்னா அந்த தகப்பன் பிரசன்ஸ் யார்கிட்ட காட்டுறோம்? அந்த பிள்ளைக்கு காட்டுறோம். அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும்? அதெல்லாம் வேண்டாப்பா, நானே நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது உடனே என்ன ஆயிரும்? பி ஸ்ட்ரென்த்தன் ஆயிடும். பி என்ன கரேஜ் ஆகிடும். ஒரு தைரியம், அப்பா இங்கே கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு. 7 வருஷம் சோத்திரம் இல்லாதாங்க. ஒரு 4 நாள் முன்னாடி இப்போ கிருபா வண்டி ஓட்டுறதுல ஆசைப்பட்டான். அவன் வண்டி அவன் வச்சாமல் வண்டி ஓட்டுவான். ஓட்டி சந்தோஷப்பட்டுவான். எப்படி வண்டி ஓட்டுவான் தெரியுமா? ஏறி உட்காந்து காலில் தள்ளி வண்டி உள்ளேருந்து அப்பார்ட்மெண்ட் வந்து வெளியே விட்டுட்டு நான் வண்டி ஓட்டிகிட்டே அடிப்போம். பச்சையாக சொல்லுவான். வண்டி ஆன் பண்ண மாட்டான். ஏறி உட்காந்துட்டு காலில் தள்ளி வெளியே இருந்துட்டு அவன் சைஸாக விழுந்து நான் வண்டி ஓட்டி வெளியே இருந்தப்போ அப்படிமா. வண்டி ஆன் பண்ணவே இல்லை. இப்படி சொன்னான். சண்டே அடைக்கு ரொம்ப அவனை கிண்டல் பண்ணோன்னா ரொம்ப மனசு சோர்ந்து போச்சு. என்ன எல்லோரும் என்ன கிண்டல் பண்ணுறீங்க, ஆஃப் பண்ண வண்டி ஓட்டுற கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், நான் இருக்கம்பா, தைரியம் வந்து சர்ச்சு முடிஞ்சு 6 முடிஞ்சு இந்த ரோட்டில் நீ ஆன் பண்ணி தனியாக போயிட்டு வா. என்ன ஆகும் பார்ப்போம், தனியாக போயிட்டு வாங்க. இல்லை அதில் நீங்கள் போகிறத சொல்லி ஒன்றும் இல்லை, தைரியமாக நான் இங்கேயே பார்த்துக்கிட்டு ஒன்றாக போயிடுவேன். இப்போ அவனுக்கு என்ன தைரியம் பற்றிதா? ஒரு ஆட்களை எப்படி திறப்பணுங்கிற அர்த்தத்துக்கு சின்ன பிள்ளை விளக்கமாக சொல்கிறேன். கூட ஒருத்தர் இருந்தால் உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஒரு மனுஷனுடைய காரியம் கூட இருந்தாலே நம்ம தைரியமாக காரியத்தை செய்கிறோம். தாவப்பட கூட இருந்தாலே இன்னும் தைரியமாக செய்வோம். பரமதேவம் இயேசு நம்ம கூட இருக்கணும். எவ்வளோ தைரியம் ஒரு காரியம் திட்டம் பண்ணுவோம். அவன் திட்டம் பண்ண வண்டி அவ்வளோ ஓட்டி அது முக்கில் போய் திரும்பி அந்த ஸ்பீட் பிரேக் பயந்து போய் மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடியும் வந்து விட்டா. ஹalleluya. என்னன்னா அப்பா பார்த்துட்டு இருக்கிறார், இயேசு மேலிருந்து பார்க்கிறார். இதெல்லாம் அவனுக்கு ஒரு தைரியப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா. திடன் கொண்டு தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். ஆகையால நம்ம கூட ஒருத்தர் தேவ சமூகம் நம்ம கூட இருக்கும். நமக்கு என்ன உண்டாகும்? திடன் கொள்ளும். அதனால் ஃபஸ்ட்டு நாம் திடன் கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அவர் வல்லமை நமக்கு அளிக்கிறார். நாம் திடன் கொடுக்க முடியாது. அவர் நமக்கு நாம் திடன் கொள்ள முடியாது. அவர் என்ன செய்கிறார்? அவருடைய சமூகத்தை, அவர் கூட இருந்து நம்மளை, அவர் பிரசன்ஸை நமக்கு தருகிறார். ஹalleluya. இப்போ 3வது காரியம், நம்முடைய பாரத்தை அவர் சுமக்கிறார். இது நம்ம திடன் கொள்றதுக்கு பெரிய ஒரு காரியமாக இருக்கும். பெரும்பாலும் பாரத்தினால சோர்ந்து போகிறனால பலவீனம், அதாவது பாரத்தினால பலவீனமாயிரும், பலவீனம் சோர்ந்து போயிடும். அதனால் எந்த காரியம் நம்மளால் செய்ய முடியல. ஆனால் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த பாரத்தை தாங்கி கொண்டு உங்களை என்ன செய்கிறார்? உற்சாகப்படுத்துகிறார். உங்களை என்ன செய்கிறார்? திடப்படுத்துகிறார். அவர் திடப்படுத்துறதுக்கு அவர் 3வது காரியம் என்ன பயன்படுத்துகிறாருன்னா உங்கள் பாரத்தை அவர் தன்மையில் வாங்கி கொள்கிறார். ஹalleluya. வாசிக்கலாம். மத்தேயு 9 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம்.
இங்கே பாவத்தினால் ஒரு மனிதனுக்கு ஒரு பலவீனம் உண்டாயிற்று. அந்த பாவத்தின் பாரத்தை அவர் சுமந்து கொண்டு அந்த மனிதனோட பலவீனத்தை நீக்கி போட்டு அந்த மனிதனுக்கு ஒரு சோத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து அவனை திடங்கொள்ள வைக்கிறார். அப்போ அந்த திடங்கொள்றதுக்கு அவர் செய்த காரியம் என்னன்னா, அந்த பாவங்களை அவர் மன்னிக்கிறார், அந்த பாவத்தை அவர் வாங்கி கொள்கிறார். வாசிக்கலாம். மகனே, கர்த்தர் சொன்ன வார்த்தை முதல் வார்த்தை கவனிங்க. திமிர்வாத கருத்தை என்ன செய்ய, எழும்பி பிரகாசி முதல்ல என்ன செய்ய, அவரை எழும்பி நட சொல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? Be strength, be comfortable, be courage, திடங்கொள் என்று சொல்ல கர்த்தர் சொன்னார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் பாவ பாரத்தை நானே தாங்கிக் கொண்டேன் என்று சொன்னார். சோத்திரம் உண்டாது. இந்த காரியம் இன்னும் டீப்பா வேணும்னா மத்திய 11ஆம் அதிகாரம் 28 பாருங்க. இந்த பாவ பாரத்தை எப்படி தாங்குறான்னு பாருங்க. இந்த பாவத்தை எப்படி தாங்கிக்கிறார், எப்படி அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்தார், எப்படி அந்த மனிதனுடைய காரியத்தை திடப்பட செய்தார்னு சொல்லி பார்க்கலாம். மத்திய 11:28 வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பார சுமப்புகளோடு நீங்க எல்லாரும் நின்று வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். எனக்கு சோத்திரம் உண்டாது. அந்த வார்த்தை எப்படி சுமக்கிறார் வாசிக்கலாம். அதாவது பாவப்பட்டு வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் இடத்திலே நீங்கள் இடத்துல வாருங்கள், நான் இளைப்பாற தருவேன். நான் சாந்த மனத்தாளமா இருக்கிறேன். நுகத்தை உங்க நகத்தை என் மேல் ஏற்றுக்கொண்டு எனக்கு கற்றுக்கொள்ளுங்கள். நான் இழைப்பு கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை மெதுவாயும் இருக்கு. ஹல்லேலூயா. உன் பாவ வார்த்தை அவர் என்ன செய்யறா, அவர் என்ன செய்யறா, தாங்கி கொடுக்குறார். எவ்வளவு பெரிய நமக்கு பாருங்க ஒரு திடம் கொடுத்துருப்பாங்க. தோசை பார்க்கணும் அப்படியே தானே. வீட்டில் இருக்கிறலாம் சகோதரிகளும் நல்லா தெரியும். அதில் 2 வண்டி பாத்திரம் கழுவு இருக்கு. என்ன 2 பாத்திரம் இருக்கு. யாராவது வந்து கழுவி கொடுத்தா கூட நலமாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. அவ்வளோ பார்க்கக்கூடாது. நமக்கு யாராவது ஸ்திரி வந்து கழுவி கொடுத்தா எல்லாரும் வீட்டுக்காரரை பார்க்கக்கூடாது. சிஸ்டர் அவங்க பார்க்குறாங்க. யாராவது கழுவி கொடுத்தா நல்லா இருக்கும். சிலது உடம்பு சோகம் போட்டிருக்கும், காய போட்டு காய்ச்சலாக இருக்கும். யாராவது டீ போட்டு கொடுத்தா நலமாக இருக்கும். அப்போ இந்த பாரத்தை என்ன செய்யணும், யாராவது ஒருத்தர் தாங்கணும் அப்படின்றக்கா. அதே தாங்கன்னு செய்யணும். அப்போ பாருங்க, தாங்க நம்ம என்ன உண்டாயிரும், உடனே சோம்பேத்தனை வர உடனே என்ன செய்ய, உடனே சில கம்ஃபர்டபுள் ஆகிடும் இல்லையா. அதான் இங்கிலீஷ் முதல்ல சொல்லிட்டேன். 6-7 காரியங்கள் கொடுத்துருக்கு. எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. கம்ஃபர்டபுள் ஆகிடுவோம். யாராவது சமையல் உதவி செஞ்சால் கம்ஃபர்டபுள் ஆகிடுவோம். யாராவது உங்களுக்கு சமையல் பண்ணி கையில் கொடுத்துட்டா ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுவோம். யாராவது ரொம்ப முடியாத நேரத்தில் போயிட்டு யாராவது வீடை தூத்து மாவு போட்டு கழுவி கொடுத்தாங்கன்னா வெரி க்ளோரியஸ். உங்களுக்கு என்னவா இருக்கும், பரம சந்தோஷம். கேக் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு திடம் கொண்டு நீங்கள் எந்திரிச்சிருவீங்க. இப்படியெல்லாம் நமக்கு திடம் கொள்றதுக்கு பல வாய்ப்பு மனித சரீரத்திலே நமக்கு பார்க்குறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம திடம் கொள்ள நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, நம்மளோட பாவ வார்த்தை தேவன் தாங்கணும். ஹல்லேலூயா. இயேசு அதான் செய்கிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்களும் இழுக்கணும், நான் உழைப்படுத்தவே உணவத்தை என் மேல் வை, என்னும் எதுவாயும் லேசாகவும் இருக்கும். அதனால உன் பாவ பாரம் என்ன செய்யும், குறையும். நீ இப்போ என்ன செய்யலாம், திணறு கொள்ளலாம். ஹல்லேலூயா. நாங்களே அப்படி தானே ஒரு மூலைய ஒரு பீரோவில் எங்கள் வீட்டில் ஒரு பீரோ தூக்கிட்டு நாங்கள் சர்ச்சைக்கு கொடுத்தோம். 2 பேர் பீரோ மேலே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க படிக்கப்படியா. கொஞ்சம் தளர்ந்துட்டாங்க. உடனே 3வது ஆட்டோக்காரர் கூப்பிட்டோம், வண்டிக்காரரை. அவர் கை கொடுத்தா ஈஸியாக இறங்கிட்டான் பாருங்க. அவன் திறன் கொள்றதுக்கு என்ன ஆச்சு, இன்னொரு கை தேவைப்பட்டுச்சு, இன்னும் 2 கை அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால கர்த்தர் அந்த இடத்துல அந்த 2 கை கொடுக்க என்ன செய்யற ஆயத்தமாக இருக்கிற. ஹல்லேலூயா. உங்கள் பாவ பாரத்தை, அந்த பீரோல் பாரத்தை எப்படி தூக்குறது ஒரு ஆள் கிடைச்சாரோ அதுவே உங்கள் பாவ பாரத்தை தாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற. ஹல்லேலூயா. அந்த பாவ பாரத்தை இயேசு தாங்கப்படிதான் இன்னைக்கு நாம் திடப்பட்டு இருக்கிறோம். அதே திடங்கள் தொடர்ந்து நம்ம இந்த வருஷத்துல இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பாவ பாரத்தை தாங்கி நம்மளை திடங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்மளை கம்ஃபர்ட் ஆக்குவா, நம்மளை ஸ்ட்ரென்தன் ஆக்குவா, நம்மளை கரேஜ் தைரியமாக இருக்க செய்வா. பயப்படாதீங்க. உங்கள் பாவ பாரத்தை தேவனத்தில் ஒப்படைச்சு நீங்களே சுமந்து கொண்டு சமாளிச்சு நினைக்க ஜென்மத்தையும் முடியாது. பாவத்தை மட்டும் சுமந்து பாருங்க, ஜென்மத்தையும் உங்களோட ஒரு அடி கூட செய்ய முடியாது, எடுத்து வைக்க முடியாது. அது தெய்வத்தை ஒப்படைக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு கை, ஒரு நுகம் உங்களுக்கு கிடைக்கும். நுகம் நம்ம புரிஞ்சு தானே, மாடு போகும்போது 2 கம்பு இருக்கும் இல்லையா, அது நுகம். அப்போ 2 மாடு சேர்ந்து ஒரு நுகத்தை உள்ளே போட்டு இழுத்துட்டாங்கன்னா அந்த பாரம் என்னவாயிரும், லேசாக மாறிடும். அந்த மாதிரி கர்த்தர் நீங்கள் பாரத்தை சுமக்கிறதுக்கு இன்னொரு நுகமாக யார் வர, ஒரு ஆள் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இன்னொரு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவா வருகிறார். அப்படி ஜாயிண்ட் ஆனவுடனே இப்போ பாரம் என்னவா இருக்குது,
லேசா மாதிரி இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹalleluya. நாம் திடமல இன்னும் கொஞ்சம் தூரம் போலாமே, நம்ம என்ன செய்யலாம், அப்படி திடலாம். இயேசு கிறிஸ்து கூட வந்தா நாம் எவ்வளவு நாள் வேணா பயணம் பண்ணலாம். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியே கர்த்தர் மேல் நம்ம பாரத்தை வைத்து விடுவோம். அவர் உங்களை ஆதரிப்பார். ஹalleluya. அவர் உங்களை திடப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கு ஒரு காரியத்தை ஒப்பித்து திடமனதாயிரு, அவரே ஒரு காரியத்தை வாய்க்க செய்வார். ஆனால் கர்த்தருக்கு நீங்க என்ன செய்யணும், ஒப்புவிக்கணும். நான் மாசத்தை ஓடுவேன், அதனால பாவம் பக்கம் நான் ஓடுவேன் அப்படி முடியாது. பாவத்தை இறக்கி தேவத்தை இறக்கி வச்சுட்டு ஓடிப்பார், கர்த்தரை திடப்படுத்துவார், நீ போற டார்கெட் நீ அடைவாய். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாத. ஆகிய திடப்படுத்துறது கர்த்தர் இங்கே மூணாவது காரியத்தை பயன்படுத்துகிறார். என்ன அப்படின்னா, நம்முடைய பாவத்தை பாரத்தை அவர் என்ன செய்கிறார், சுமக்கிறார். அதனால நமக்கு மறுபடியும் திடம் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவே இங்கே சொல்ல காரியத்தை பார்க்குறோம். இந்த பெண்களுக்கு நிறைய பட்டு இருக்கு. பர்னபாஸ் என்ன பட்டு, என்ன பட்டு, சாமுத்திரிகா பட்டு, பரபாஸ் பட்டா, ஆர்த்தி பட்டு, அந்த பட்டு, இந்த பட்டு. பெண்களுக்கு பல பட்டு. ஆண்களுக்கு பட்டு தான் இருக்கா? நான் சொல்லட்டுமா? எழுதிங்க. வருத்தப்பட்டு, பாரப்பட்டு, கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, துன்பப்பட்டு, சிஸ்டர் எடுத்து கொடுக்குறாங்க, துயரப்பட்டு, இவ்வளோ பட்டு யாருக்கு சொந்தமானது? ஆனாலும் இந்த பட்டிகளை சுமக்கிறதுக்கு யார் இருக்கா? இயேசு தெய்வம் நம்மோடு இருக்கிறா. ஹalleluya. எங்கோ பட்டு சொன்னாங்க, ஆராணிப்பட்டு, அரவாணிப்பட்டு, பன்னாரஸ் பட்டு, பன்னவாஸ் பட்டுட்டாங்க. பன்னாரஸ் பட்டு, பல பட்டுகள் பெண்களுக்கு அவார்டு மேலே ஊற்றிக்கிட்டு ஆமாம் அலைந்து, அதாவது அழகாக தெரிய மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஆனால் ஆண்களுக்கு இருக்கிறதோ துயரப்பட்டு, வருத்தப்பட்டு, பாடுபட்டு, கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, இப்படி பல பட்டிகள் இருக்கு. இருந்தாலும் ஆண்கள் கவலைப்படுறதில்ல. புருஷராயிருங்கள், வெடித்திருங்கள், விசுவாசம் இருங்கள், திடம் கொள்ளுங்கள். ஹalleluya. எல்லா பட்டிகளும் யார் சுமக்கிறா? இயேசு தவப்படம் சுமக்கிறார். ஹalleluya. அதனால இந்த பட்டியெல்லாம் நமக்கு என்னவா இருக்குது, ரொம்ப லேசாகவும் லேதுவா தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையால் நம்மளோட பாவத்தை சுமக்கிறது, நம்ம பாடலை சுமக்கிற தேவன் நம்ம கூட இருக்கக்கூடியாய் நாம் திடம் கொள்வோமாக. ஆமென். ஹalleluya. நாலாவது காரியம், தேவன் நம்ம திடம் கொள்கிற நாலாவது காரியம் எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். அவர் நமக்கு சமானத்தை கொடுத்துருக்கிறார். அந்த சமானத்தை கொடுத்து நம்மளை திடப்படுத்த வைக்கிறார். சமானத்தை கொடுத்து நம்மளை திடம் கொள்ள வைக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 16:13. 16 14 16 13 இப்போ 17 13 திடம் கொடுங்கள். கடைசி வசனம் 33 சொன்னேன். 16 33 சொன்னேன். 11 சொன்னேன். சரி. என்னிடத்தில் உனக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உனக்கு சொன்னேன். உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். ஹalleluya. இங்க ஒரு 3 பேருடைய டாஸ்க் இங்க போடப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய நிலைமை என்ன, ஒரு தெய்வத்தோட காரியம் என்ன, உலகத்தோட காரியம் என்ன. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி 3 இருக்கு. என்ன அப்படின்னா, உலகத்தோட காரியம் எப்பவுமே உங்களுக்கு என்ன உண்டாகும், உபத்திரம் கொடுக்க இருக்கும். மனுஷனோட காரியம் என்னவும் அதை கண்டு பயப்படுறா இருக்கும். சமாதானம் இல்லாமல் திரு ஒரு காரியமாக இருக்கும். இந்த இடத்துல தெய்வம் என்ன செய்கிறாருமா, இயேசு என்ன செய்கிறாருன்னா, அந்த அந்த உபத்திரத்தை என்ன செய்கிறார், ஜெயிக்கிறார். ஜெயிச்சர் கூட நம்ம அண்டும் போது திடன் கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அப்போ இங்கே 3ஆம் நிலைமை இப்போ என்னவா மாறுது, இந்த பயந்து கொண்டு இருந்து சமாதானமாக காணப்பட்ட என்ன மாறுறாங்க, சமாதானத்துக்குள்ளே வராங்க. ஹalleluya. இந்த ட்ரையாங்கிள் 3 கம்பு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் உலகம் எழுதிக்கோங்க. அது என்ன செய்யறது, உபத்திரத்தை கொடுக்குது. இந்த பக்கம் உபத்திரத்தை ஜெயிச்சவன் இருக்கு. கீழே நம்மளும் என்ன செய்யறோம், உபத்திரத்தினா சமாதானம் இருக்கும். இப்போ என்ன செய்யுது, அவரோட இணைந்திருக்கபடியா, யாருடைய அதாவது உபத்திரத்தை ஜெயித்த இயேசு கூட நம்ம இணைந்திருக்கபடியா, இப்போ அந்த கீழோட கோடு சமாதான கோடு என்ன உண்டாவது, அவரோட இணைந்திருக்க முடியாது. இப்போ சமாதானம் உள்ள ஆக முடியாது மாறுது. ஹalleluya. திடப்படுது. ஹalleluya. இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் மக்கள் மத்தியில் மாறுது. எப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அந்த உலகத்தை ஜெயிச்ச நிமித்தமா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு என்ன செய்கிறார், சமானத்தை கொடுத்து நம்ம என்ன செய்கிறார், திடப்படுத்துகிறார். என்ன சொல்லி 4ஆம் காரியம் என்ன, சமானத்தை கொடுத்து தேவன் நம்மளை திடப்படுத்துகிறார். வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. என்ன சமாதானம் வாசிங்க.
உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல, இயேசு வைத்தோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து திடப்படுத்துகிறார். ஹalleluya. அவர் ஜெயிச்சு உங்களுக்கு கொடுத்த அந்த சமாதானம், உபத்திரத்தை அவர் ஜெயித்து கொடுத்த அந்த சமாதானம், சாத்தானை ஜெயிச்சு கொடுத்த அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருகிறார். ஹalleluya. வாசிக்கலாம் யோவான் 15:27. என்னாச்சு? நானே வாசிட்டுமா? 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் தருவதில்லை. ஹalleluya. அடுத்தது, உங்கள் இருதயம் கலங்காமலும் உங்க இதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருக்க திடன் கொள்ளுங்க. ஹalleluya. தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்து செய்யறார். திரும்ப என்ன சமாதானம் தருது? உபத்திரத்தை ஜெயிச்சு சமாதானம் அவதார். அப்படிதானே? அதாவதுங்க, கஷ்டப்பட்டு ஒரு ஜெயிச்சு ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா அந்த பொருளை நம்ம நினைச்சலாம் வச்சு நம்ம செய்யலாம், கடன் கொள்ளலாம். அப்படிதானே? பெரும்பாலும் அப்படிதானே? வீட்டு பெற்றோர்கள் சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சு ஒரு பொருளை பிள்ளைகள் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகள் அதை வாங்கி என்ன பண்ணும்? சந்தோஷமாக இருக்கும். அப்படிதானே? சின்ன ஒரு காரியம் எதுனாலும் சரி, அவர் சம்பாதிச்ச ஒரு பொருளை நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் அதை என்ன செய்யறதில் ரொம்ப குஷியாகவும் திடம் கொண்டு இருக்கும். ஒரு மொபைல் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு வீடியோ வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒன்று இல்லைனா கூட ஒரு பிரியாணி கொடுத்தா பிள்ளைகள் அதை திடம் கொண்டு பார்க்குறோம். ஆகையினால இங்கே கத்தனை செஞ்சிருக்கிறார், உபத்திரத்தை ஜெயிச்சு கொடுத்துருக்கிறார், சாத்தானே ஜெயிச்சு கொடுத்துருக்கார். இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானம் வச்சிருக்கிறார். உலகம் முழுவதும் சமாதானம் இல்லை. உலகம் சும்மா 1000 மாதம் ஃப்ரீயாக கொடுக்கும், இலவச சீரடை கொடுப்பாங்க, இலவச பருப்பு கொடுப்பாங்க. அந்த சமாதானத்தை நான் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? உலகம் முழுக்க சமாதானத்தை நான் தரல. நம்ம அதனால கூட சந்தோஷமாக தான் இருக்கும். அப்படிதானே? உங்களுக்கு இலவச சீரை கொடுத்தா அப்போ ஒரு அரிசி தரமா, கிறிஸ்மஸ் பழம் இது 2 குணம் தரமா, அச்சுரம் தரமா, எவ்வளோ சமாதானம். அன்னைக்கு ஃபுல்லாக பெரிய நமக்கு பெரிய பர்த்டே மாதிரி ஆடிட்டு இருக்கிறோம். அரசாங்கத்துக்கு இலவச பொருள் கொடுத்தானே, அந்த சமாதானத்தை கத்ததுக்கு சொல்லலை. கத்த சொல்லுறது சாத்தானுக்கு விடுதலை விட்டு கொடுத்தா வர சமாதானம், அதை சொல்றாரு. உபத்திரங்களை ஜெயிச்சு கொடுத்தா அந்த சமாதானம். ஹalleluya. அந்த சமாதானத்தை உனக்கு நான் வைத்திருக்க முடியா? நீ திடன்கொள். ஹalleluya. நான் ஜெயித்தேன், நீ திடன்கொள். ஹalleluya. அதாவது உலகத்தில் இருக்கிற உங்களை இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. அதனாலே நீங்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசம் மூலமாய் அவருடைய இணைந்திருக்கிற மூலமாய் அந்த அவர் சம்பாதித்த சமாதானம் நமக்கு தங்கும். அதை நாம் திடன் கொள்வோம். ஹalleluya. அதனால் இங்கே 4வது காரியமாக இயேசு கிறிஸ்து நாம் திடன் கொள்ள முடியாது செய்ய பயன்படுத்துகிற காரியம் என்னன்னா அவர் சம்பாதிச்சு கொடுத்த சமாதானம். ஆமென். ஹalleluya. ஆகையால் அந்த சமாதானத்தை பற்றி நாம் தொடர்ந்து திடனாக இருந்து இந்த 57 புதிய 57 ஆண்டிலே நாம் சிறப்பாக தேவன் சாட்சியாக காணப்படுவோமாக. ஆமென். ஹalleluya. 5வது காரியம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போஸ்தலர் 23:11 வாக்குத்தத்தம். நாம் திடப்பட முடியாத வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். அடுத்த சீன் நமக்கு என்ன தெரியாமல் முடிச்சுட்டு இருப்போம். அடுத்த சீனரையும் நம்ம எங்கே போகணும் தெரியாமல் இருப்போம். கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்து கைட் பண்ணுவார் பாருங்க. அப்போ அப்படி திடம் கொஞ்சம் எழுந்திருப்போம். திரும்ப ஹalleluya. எங்கே போகணும்னு தெரியாது. அப்போ ஒரு வாக்கு வரும் பாருங்க, வாக்குத்தத்தை வருங்க, உடனே திடம் கொண்டு எழுந்திருப்போமாக. ஹalleluya. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 23:11. அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆமென். ஹalleluya. இப்போ பவுலுக்கு நெருக்கடி இருந்துச்சு. அடுத்து என்ன செய்யணும் தெரியல. ஏன்னா எருசலேமிலிருந்து ஆட்கள் துரத்துறாங்க. என்ன அவர் சொல்லிட்டார், நீ எருசலேம் சாட்சி சொன்ன மாதிரி ரோமாவிலும் சாட்சி எழுந்து புறப்பட அப்படின்ட்டார். உடனே செஞ்சுட்டா, உற்சாகமாக செஞ்சுட்டா. ஹalleluya. நம்ம நிறைய இடத்துல அப்படிதான் வாக்குத்தத்தை மறந்துருப்போம். அதனால் என்ன செஞ்சிருவோம்? சோர்ந்து போய் திடம் கொள்ளாமல் இருப்போம். மறுபடியும் யாருமா வாக்குத்தத்தை கேட்கப்படுவது உடனே என்ன செஞ்சிருவாங்க? பலப்பட்டுருவோம். ஹalleluya. நிறைய பேர் இங்கே வந்து வாக்குத்தத்து மூலமாக பலப்பட்டிருக்கிறார். வாக்குத்தத்து மூலமாக தன்னோட காரியத்தை நிறைவேற்றிருக்கிறார். வாக்குத்தத்து நிறைவேற்றிருக்கிறார். அதாவது தன்னோட காரியத்தை நிறைவேற்றிருக்கார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போஸ்தலர் நம்ம பார்க்குறோம், வாக்குத்தத்தை வச்சு தான் அந்த ஒரு ஆள் ரட்சிப்பை முழுமையாக அடைய முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40 வாசிக்கலாம். சாட்சி கூறி மாறுபாடுகளுக்கு சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். வாக்குத்தத்தமான உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. ஆமென். ஹalleluya. வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இன்னும் தூரத்துல இருந்து உங்களோட சேர போற எல்லாத்துக்கும் இருக்கு.
உண்டாதுன்னு சொல்லி என்ன செஞ்சான்? நான் அநேக வார்த்தை சொல்லி அவன் புத்தி சொன்னான்னு சொல்லி பார்க்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த வாக்குத்தத்தம் உங்களை என்ன செய்யும்? வழி நடத்தும். வாக்குத்தம் ஒரு கைடு மாதிரிங்க, ஒரு ஸ்டார், வழிகாட்டு ஸ்டார் மாதிரி. வாக்குத்தம் இல்லைன்னா நம்ம நினைச்ச முடியாது, வாழ்க்கையிலே வர முடியாது. நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் நமக்கு தெரியாமல் போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்குமா? நம்ம எங்கே போயிட்டு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம் வாக்கு நேராக செய்திருக்கோம், போய் கொண்டிருக்கோம். ஹalleluya. இந்த சபைக்கு ஒரு வாக்குத்தம் இருக்குது, அது வாக்கு நேராக செய்யக்கூடும், போய் கொண்டிருக்கோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போஸ்தலன் பவுலுக்கு வாக்குத்தத்தம் வழிகாட்டினது. அவன் என்ன செஞ்சார்? பவுலே, நீ திடங்கொள், நீ இயேசுவை சாட்சி கொடுத்த பிரகாரமாய் ரோமாபுரி என்ன செய்யணும்? என்னை குறித்து சாட்சி கொடுப்பாங்க, திடங்கொள்னு சொன்னான். ஹalleluya. உடனே பவுல் திடங்கொண்டு ரோமாபுரி போய் சாட்சி எழுப்பி சபை எழுப்பினான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால் வாக்குத்தத்தம் அவன் கர்த்தர் நம்முடைய மறுபடியும் திடங்கொள்ளுக்கு என்ன செய்கிறார்? நீங்க திடங்கொள்ள என்ன சொல்கிறார்? என்ன சொல்றாரு? நம்ம திடங்கொள்ளுக்கு என்ன சொல்றார்? ப்ராமிசஸ் கொடுக்குறார். ஹalleluya. என்ன செய்யறார்? வாக்குத்தத்தை கொடுக்குறார். ஆகையினாலே நாம் திடப்பட முடியாத கர்த்தர் 5 காரியங்களை பயன்படுத்துகிறார். இதை பாருங்க, இது எல்லாமே நான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன். எல்லாம் பீல ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? அதே பவர். செகண்டு அவருடைய ப்ரெசன்ஸ், பி பவர். ரெண்டாவது ப்ரெசன்ஸ். மூணாவது பேர்டன். நம்ம பேர்டன் என்ன செய்யறார்? தாக்குற. மூணாவது பீல ஆரம்பிக்கு, பேர்டன் ஆரம்பிக்குது. நாலாவது பீஸ், சமாதானம். ஐந்தாவது ப்ராமிசஸ். இந்த 5 பீக்குள்ள ஸ்டார்ட் ஆகிற இந்த வார்த்தைகளை என்ன செய்யுங்க? மனசை வச்சுக்கோங்க. இதை கொண்டு என்ன செய்யணும்? திடமாக இருக்கும். இப்போ ஒரு ட்ராவல் போகிறோம், என்னெல்லாம் திடப்பட என்னெல்லாம் பண்ணுவோம்? ஒரு பேக் எடுப்போம், ஒரு ட்ரெஸ் எடுப்போம், பணம் எடுப்போம், சாப்பாடு வச்சுப்போம், தண்ணி வச்சுருப்போம், ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், வண்டி ஆயத்தம் பண்ணி எல்லாம் ட்ரெயின் இறங்கி எல்லாம் ஆயத்தம் பண்ணுவோம். அப்புறம் நம்ம என்ன வந்துடுறத ஸ்ட்ரென்த்தனாக இருப்போம், ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு அந்த 5 காரியங்கள் ஒரு ரெடி பண்ணி ஒரு காரியத்தை ஆயத்தப்பட்டுருவோம். அந்த 5 காரியம் தான் இது. அந்த திடம் கொள்ளுடைய தேவன் நமக்கு அவர் பிரசன்ட் தருகிறார். நாம் திடம் கொள்ளுடைய அவர் நமக்கு ப்ராமிசஸை தருகிறார். நாம் திடம் கொள்ளுடைய அவருடைய பீஸை நமக்கு தருகிறார். நாம் திடம் கொள்ளுடைய நம்முடைய பேர்டனை அவர் வாங்கிக் கொள்கிறார். நாம் திறம்பட முடியாது அங்கே கர்த்தர் நமக்கு அவருடைய பவர் நமக்கு தருகிறார். ஹalleluya. இந்த 5 விதமாக கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார்கள், எங்களை நம்மளையும் திடப்படுத்துவார்கள். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் இந்த வருஷத்திலே கர்த்தர் திடப்படும்படியா இந்த புதிய சபையோட 50 ஆண்டுகளே கர்த்தர் திடப்படும்படியா சொல்கிறார். அதனால இந்த வருஷத்தில் நமக்கு அவருடைய பவரை தரப்போகிறார். அவருடைய வல்லமை தரப்போகிறார். அவருடைய வாக்குக்கு தொடர்ந்து தரப்போகிறார். நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொள்ள போகிறார். விசேஷமாய் அவர் வைத்திருக்கிற சமாஜத்தை நமக்கு தரப்போகிறார். விசேஷமாய் அவர் நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டு அவர் 50 ஆண்டுகள் புதிய சபையை நம்மளை கருத்தாய் வழிநடத்த போகிறார். ஆகிய நாம் திடம் கொள்வோமாக. ஆமென். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் திடம் கொள்ளுங்க பார்த்தோம். இன்னும் 2 வார்த்தைகள் இருக்குது. இது இந்த செய்திகள் தான், இல்லை 5 பாயிண்ட் தான். மத்தேயு 6:50 வாசித்து பாருங்க. இயேசு திடம் கொள்ளும் சில வார்த்தை பயன்படுத்தினார். இதெல்லாம் வச்சு தான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார். வேகமாக வாசிங்க. லூக்கா 8:40 எடுத்துங்க. லூக்கா 8:40 எடுப்பா. ஒருத்தர் மார்க் 6:50 வாசிங்க. மார்க் 6:50. மார்க் 6ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். கண் தெரியாது. கலங்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி. மார்க் 6:50. 6:50. அடுத்த வாசிங்க. 8:48. லூக்கா 8:48 வாசிப்பா. அவர் அவர்களை பார்த்து, உங்களை திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய். ஆமென். ஹalleluya. இங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை இருக்குது திடன்கொள். அங்க படைகள் சொன்ன வார்த்தை இருக்குது திடன்கொள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மத்தேயு 14:27. மத்தேயு 14:27. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ 1 அதை பார்த்தோம். அந்த பசுதான் சொன்ன வார்த்தைகள் தான் திடம் கொள்ளுங்கள். நம்ம தேசத்துக்காகவும் நம்முடைய பட்டணத்துக்காக நாம் திடம் கொண்டு வருவோம். கர்த்தர் நமக்கு நலமானதே செய்வார். இப்போ பழைய ஏற்பாடும் திடம் கொள்ளப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாடும் இயேசு தான் திடம் போட்டிருக்குது. இப்போ அப்போஸ்தலர் நிருபங்களையும் போட்டிருக்குது. இன்னைக்கு இந்த வருஷத்துலையும் கர்த்தர் இந்த சபையில் உங்களுக்கு திடங்கள்னு சொல்லுகிறார். ஹalleluya. அதனால் அது எப்படி திடப்படுத்துறான்னு பார்த்தோம். அவருடைய வல்லமையினால், அவருடைய பாரத்தை சுமக்கிறதுனாலும், அவருடைய சமாதானத்தினாலும், அவருடைய பிரசன்ஸ்னாலையும், அது அவருடைய சமூகம் நம்ம கூட இருக்கிறதுனாலையும், விசேஷமான வாக்குத்தத்தம் நம்ம திடம் கொண்டு நம்மளை பலப்படுத்த வைக்கிறார். ஹalleluya. இப்படி செய்து வர, இப்படி அவருடைய பவர்னாலையும்
இயேசு கிறிஸ்துவோட பவர்னாலையும் இயேசுவோட பிரசன்ஸ்னாலையும் இயேசு கிறிஸ்துவோட ப்ராமிசஸ்னாலையும் இயேசு கிறிஸ்துவோட இயேசு கிறிஸ்து பேடனை தாங்கினாலையும் இயேசுவோட பீஸாலையும் அவன் திடனோட 2 பேரும் ஒரு சாட்சியை பார்த்துக்கலாம். 2 நாளாம் 5ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. 2 நாளாம் 15 7-8. இது நம்ம தேவன் மூலமாய் இவங்க திடனானார்கள். நீங்களே என்ன செய்யுங்க, திடங்களோ கையில் செஞ்சிடாதீங்க. இப்போ செஞ்சுட்டு இருக்க பலனோட விட்டுறாதீங்க, நெகிழ விட்டுறாதீங்க. என்னங்கடா இந்த 57 வருஷம் முடிந்து 56 வருஷம் கொஞ்சம் என்ன தான் அப்புறம் பேசக்கூடாது. கை நெகிழப்படாமல் தொடர்ந்து 57 ஆண்டிலும் பலப்படணும் என்ன செய்யணும், திடங்கொள்ளுங்க. வாசிங்க. ஆமென். ஹalleluya. 7 வாசிங்க. இந்த வார்த்தை சொன்ன உடனே ஆசை என்ன செய்யணும் தெரியுமா, திடங்கொள்ளட்டும். ஹalleluya. வாசிக்கலாம். கேட்டபொழுது திடன் கொண்டு அருவமான யூதா காரியங்கள் எல்லாம் தேசம் அனைத்தையும் அருவமான அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் பலிபீடத்தை என்ன செஞ்சா புதுப்பித்த. ஹalleluya. அப்படியே நாம் இந்த வருஷத்துல சபையில நாம் செய்வோமாக. ஹalleluya. அங்க தீர்க்கதரிசி இந்த வார்த்தை சொன்னார், திடன் கொண்டிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு நலமான செய்வார். திடன் கொண்டிருங்கள், உங்க கிரியைக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. 56 வருஷமா நீங்க சபையை நீங்க கை கொடுத்திருக்கலாம், 56 வருஷம் சபையை நீங்க பிரயாசப்பட்டிருக்கலாம். இப்போ கையில் நிகழ்விடாம என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்க கிரியைக்கு பலன் தருவார். இந்த வார்த்தை சொன்ன யார் பலப்பட்டது, ஆசாராஜா என்ன செஞ்சா பலப்பட்டா. அதுக்கு நீங்கள் நமக்கு 57 பலப்படுங்க. என்ன பலப்படுங்க, உடனே அருவப்பொருள் என்ன செய்யுங்க, சபையோட அருவப்பொருளை அவன் எடுத்து போட்டு பலிபீடத்தை மறுபடியும் என்ன புதுப்பித்து கட்டினான். ஹalleluya. அப்படியே நாம் ஏதாவது அருவப்பொருள் காணப்பட்டால் அதை வெளியே எடுத்து போட்டு என்ன செய்வோம், தொடர்ந்து சபைக்குள்ளே நாம் புதுப்பித்தல காணப்படுவோமாக, திடங்கொள்வோம். அதுக்காக திடங்கொள்வோமாக. ஆமென். ஹalleluya. இன்னொரு சாட்சி பாருங்க, எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 20 வசனம். அங்க தீர்க்கதரிசி சொல்ல இவங்க திடப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு போதிக்க நாங்கள் திடப்பட்டு சொல்ல நீங்க திடப்பட்டுட்டே இருக்கணும். இந்த வருஷத்துல ஹalleluya சொல்ல புரிஞ்சுக்கணும். இந்த வருஷத்துல போதகர் சொல்ல நீங்க என்ன செய்யணும், திடன் போட்டுட்டே இருக்கணும். ஹalleluya. வாசிக்கலாம். எஸ்ரா 7:20. 7:28 வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததனால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேல் தலைவர் என்னோடு சேர்த்து கொண்டேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தருடைய கரம் என்ன செய்யுது, நீங்க திடன் கொள்றதுக்கு பயன்படுது. இன்னும் 2 பேர் கூட பேசலாம், சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி நான் யோசனை வசனம் திடம் கொள்ளுங்கன்னா நம்ம ஒரு ஆண்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி இருக்கும், என்ன பண்ணுன்னா கர்த்தர் சொன்னார், என்னோட கரம் கூட இருந்து திடன்குள்ள வைக்கும். இஸ்ரவேல் பசுத்தோன்களில் அன்னைக்கு எஸ்ரா சேர்த்த மாதிரி உன்னோட ஆட்களை நான் சேர்ப்பேன்னு கர்த்தர் சொல்றேன். ஹalleluya. கர்த்தர் கரம் இது செய்யும். எதுக்காக இந்த வருஷம் நாம் திடம் பண்ண முடியாது. ஹalleluya. அந்த சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் புதிய சபையோட 54வது நிறைய ஆண்டுகளை இந்த கிளைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உன் கூட இருந்து உன்னை திடப்படுத்துவேன், என் கரம் கூட இருந்து உன்னை திடப்படுத்தும், இஸ்ரவேல் பசுத்தோன் உன்னை சேர்க்க வைப்பேன்னு சொன்னார். கர்த்தர் சொன்னார். ஹalleluya. நிறைய ஊழியர்கள் வருவார்கள், நம்முடைய இணைந்திருப்பார்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவருடைய கரம் இந்த காரியத்தை செய்யும். ஆமென். ஹalleluya. இது இந்த சபையிலே இந்த ஆண்டிலே கர்த்தர், இந்த ஆண்டுனா இந்த புதிய சபையோட 57 ஆண்டு துவக்கத்தில் கொடுத்த ஒரு வாக்கு நினச்சிக்கோங்க. இந்த சபை கொடுத்த வாக்குத்தத்தம் அது பெரிய சின்ன 45,000 சொல்லி நியூ பார்த்தோம். இந்த சபையில இந்த புதிய சபையோட 56வது நிறைவாண்டில் கர்த்தர் கொடுத்த இந்த சபை கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். அவரோட கரம கூட இருந்து அனைவரே பசுத்தோனுக்கு சேர்க்கும் நாம் திடம் கொள்ள வேண்டும். ஆமென். ஹalleluya. கர்த்தர் தொடர்ந்து சபையை திடப்படுத்துவதாக. எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அதனாலே இங்கே தீர்க்கதரிசிகள் திடப்பட முடியாத ஒரு வார்த்தைகள் சொல்வார்கள், நீங்க கேட்டு பலப்படுங்கள். நீங்க தீர்க்கதரிசி திடப்பட முடியாது, இங்கே இருக்கிறார்கள், திடப்படுத்த முடியாத தீர்க்கதரிசி இருக்கிறார்கள். வாசிக்கலாம். எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமென். ஹalleluya. சபை கட்டுறதுக்காக தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஹalleluya. அப்படியே இந்த 87 ஆண்டிலும் இந்த புதிய சபை வளர்ச்சிக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் ஏற்ற வேளையிலே தேவ ஜனங்களை வெளிப்படுத்தி தீர்க்கதரிசி பிரமாணம் திடம்பட வைப்பார்கள். ஆமென். ஹalleluya. இது கர்த்தருடைய கரம் இதை செய்யும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால இந்த புதிய சபையின் 57 ஆண்டிலும் சபை தொடர்ந்து கேட்டதுக்கு கர்த்தர் என்ன செய்வார், தீர்க்கதரிசி மூலமாய்
திடன் கொள்ள மக்கள் திடன் கொள்ள வைப்பார். இது நடக்கும். கர்த்தர் கரம் இதை செய்யும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏசாயா 14:32 வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 14:32. ஆனால் நாம் திடன் கொடுத்து இந்த காரியத்தை நடைபெறுவோமாக. தைரியமாக இருந்து தொடர்ந்து இந்த வருஷத்தை நம்ம கர்த்தருடைய அன்பு காரணம் கொண்டு இந்த வருஷத்தை தொடர்ந்து கர்த்தர் சித்தம் செய்வோமாக. வாசிக்கலாம். ஏசாயா 14:32. 14:32. இப்பொழுது யாவீன் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மறுமொழி சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். பாருங்க, உங்களை சொல்ற மறுபுத்திரம் என்ன தெரியுமா? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்துறார். அவர் படுத்துனது தான் அஸ்திபாரம். அவர் ஸ்டார்ட் பண்ண சட்டம் தான். அதனால பூமியில புதிய சபை எடுத்துருக்கார். ஸ்டார்ட் பண்ண சீயோனை கர்த்தர் அஸ்திபாரப்படுத்திட்டார். வாசிக்கலாம். அவர் ஜனத்தின் சிறுமையானவர்கள் அதில் திடன் கொண்டு தங்குவார் என்பது. ஹalleluya. கர்த்தர் சீயோனை எழுதியிருக்கார். அஸ்திபாரம் போட்டார். இங்கே சபை நடந்து கொண்டிருக்குது. இங்கே சிறுமையானவர்கள், கஷ்டப்படுறவர்கள், ஒதுக்கப்பட்டவர், துரத்தப்பட்டவர் தான் இங்கே சபைக்குள்ள வந்து என்ன செய்வார்கள்? திடம் கொண்டு தங்குவார். ஹalleluya. இது அடைக்கலப்பட்டமாய் அவங்களுக்கு மாறும். ஹalleluya. அதனால திடப்படக்கூடிய ஜனங்களை கர்த்தர் சபையிலே சேர்ப்பார். காரணம், கர்த்தர் சீயோனை எழுதியிருக்கிறார், ஆஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார். அது என்னைக்கும் மாறாது. உங்க மறுபுத்திரம் என்ன சொல்றேன்? கர்த்தர் சபையை மேல ஸ்தாபிச்சிட்டார். கர்த்தர் மேல சபை ஸ்தாபித்திருக்கிறார், பூமியை ஸ்தாபித்திருக்கிறார். இனி சிறுமைப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், துயரப்பட்டவர்கள் கர்த்தர் இங்க வந்து அடைக்கலம் கொடுத்து அவங்க என்ன செய்வார்? தங்கி தாபத்துக்கு மகிழச் செய்வாராக. ஆமென். ஹalleluya. இந்த ஆண்டிலும் இந்த புதிய சபையோட 50 ஆண்டிலும் அப்படியே கர்த்தர் தொடர்ந்து ஆத்துமாக்களை தங்க செய்து தாபரிக்க செய்து மகிழச் செய்வார். ஏன்னா இதுக்கு அஸ்திவாரம் சீயோனில் போடப்பட்டிருக்குது. கர்த்தர் இங்கே ஆற்றில் சேர்த்து கர்த்தர் சீயோனில் சேர்ப்பாராக. ஆமென். ஹalleluya. ஆகையால் தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? திடம் கொள்ள வேண்டும். எப்படி திடம் கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னஸ்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினா, கர்த்தருடைய பீஸ்னா, கர்த்தரை நாம் ஒப்படைக்கிற பாவ பாரத்தினா நாம் திடம் கொண்டு தொடர்ந்து தேசத்தில் செய்வோமாக. கர்த்தர் தாமே வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நாம் அப்படி தேவனை சோதரிப்போமாக. ஹalleluya.